ஓம் நமச்சிவாய. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அவன் கொடுக்க நினைத்தால் கொடுத்தே தீருவான். இறைவன் ஒரு விஷயத்தை கடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் நீங்கள் கதை போதித்து கொண்டு இருந்தாலும் சித்தத்தில் உதிக்க வைப்பான். தடை என்ற ஒன்று அவனுக்கு எக்காலமும் கிடையாது. சிவஞானம். திடீரென்ற ஒரு வரி ஒருவனை ஞானம் அடைய வைக்கும். அது திருவாசகமாகவும் இருக்கலாம், சினிமா பாடலாகவும் இருக்கலாம். அதன் பின்பு வாழ்வே தலைகீழாக மாறிவிடும். ஆனால் அந்த ஞானம் சிவஞானமாக மாற பல நாட்கள் ஆகும். அந்த இடைப்பட்ட காலமே சிவ பயணம். காரணத்துடனே அனைத்தும் நடைபெறுகிறது. காலம் வெளிப்படுத்தும் காரணத்தை. இறைவன் நடத்தும் வினை கணக்கு புரியாது என்பதை மட்டும்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதுவே நிதர்சனம். சோகத்தில் மனம் சுகம் காண்கிறது. அதனால்தான் திரும்ப திரும்ப அதையே நினைக்கிறது. சிவபெருமான் எப்போ என்ன செய்வார் என்று கணிக்கவே முடியாது. இப்படித்தான் போலே என்று யூகித்தால் வேறு மாதிரி செய்கைகள் நடத்துவார். விழுந்தே கிடப்பது இயல்பு நிலை. விழுந்த மறு கணமே எழுவது இறைநிலை. இருப்பதை கொடுப்போம், இருக்கும் வரை கொடுப்போம். கடும் சோதனை காலம் வரும்பொழுதுதான் இறைவன் திருவடியை இன்னும் இறுக்கமாக பிடிக்க வேண்டும். முதலில் ஆட வைத்து வேடிக்கை பார்க்கின்றார். பின்பு என் ஆட்டத்தை மட்டும் வேடிக்கை பாரு என்கின்றார். அனைத்து விதமான காயங்களுக்கும் மருந்து வைத்திருக்கும் ஒரே ஒருவர் என் அப்பன் சிவபெருமான். இங்கு மிகப்பெரிய வேலையை ஒருவர் செய்கின்றார் என்றால் மிகப்பெரிய ஆற்றல் சூட்சமாக உதவுகிறது என்று பொருள். ஏனென்றால் மிகப்பெரிய வேலையை அந்த மிகப்பெரிய ஒருவரால் மட்டுமே செய்ய முடியும். சில விஷயத்திற்கு சில காலம் காத்திருக்கத்தான் வேண்டும். உரிய காலம் அந்த பின்புதான் தெரியும் எதற்காக இவ்வளவு காலம் காத்திருந்தோம் என்று. இறைவனை நினைக்கும் தருணம் எல்லாம் ஞான நிலை தானப்பா. சரியான நேரத்தில் வரவேண்டியது வந்தடையும். உனக்கு நடந்து கொண்டு இருக்கும் சூழ்நிலை நான் அறிவேன். நான் உன்னோடு இல்லை என்று மனம் கலங்காதே. இத்தருணத்தில் நீ மௌனமாய் இரு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ எதிர்பார்க்காத பணம் உன்னை வந்து சேரும். உன் கடன் அனைத்தும் முடியும். மகிழ்ச்சியாக நீ இருக்கப் போகிறாய். ஓம் நமச்சிவாய் என்று மனதார ஒரு முறை பதிவிடு. உனக்கு வேண்டியதை அனைத்தும் நான் நடத்தி தருவேன். பல பிரச்சனைகளுக்கு காரணம் உன் அதீத கற்பனையே. நான் யார் என்று காட்ட வேண்டும் என்பவர்கள் உலகில் மோகம் கொண்டவர்கள். நான் யார் என்று உணர வேண்டும் என்பவர்கள் சிவதாகம் கொண்டவர்கள். ஏதேதோ நடந்துவிட்டது. நடந்த நிகழ்வில் இருந்து அனுபவத்தை பெற்றுக்கொள். நடந்த நிகழ்வே அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்குத்தான். அதை தவிர்த்து நிகழ்வை நினைத்து கொண்டே இருந்தால் வழி தப்புவது நிச்சயம். உயர்வானவன் ஒருவன் இருக்கின்றான். அவனே அனைவருக்குள்ளும் உயிராய் இருக்கின்றான். பூமி என்னும் இறைவனின் பாடசாலையில் தினம்தோறும் தேர்வுதான். மனதின் இயல்பே எளிதில் உடையக்கூடியதுதான். மனம் கடந்த நிலையில் ஆன்மாவை அறிய முற்படும் பொழுதுதான் மனம் லயப்படும். அதுதான் ஆன்மீகத்தின் சிறப்பு. கண்டதை சிந்திக்கும் மனமே நீலகண்டனை சிந்தித்து தெளிவு பெறு. மனதை நிலைநிறுத்த சில சூழ்ச்சிகள் செய்துதான் ஆக வேண்டும். இறைவனை நம்பி வீணா போனாலும் பரவாயில்லை என்று நினைத்து கொண்டு ஆன்மீகத்தில் பயணியுங்கள். அப்போதுதான் மாயை வைக்கும் பரீட்சையில் இருந்து தப்பிக்க முடியும். நிலையாக நிற்கவும் முடியும். இல்லை என்றால் தடுமாற்றம் அடைந்து சந்தேகத்திலேயே பல காலம் வீணாகும். நம்பினால் உணரலாம். நமக்காக யாரும் இல்லை என்று நினைப்பவர்கள் சிக்கிக் கொள்கின்றார்கள். இறைவன் இருக்கின்றான் என்று உணர்ந்தவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள். எல்லாம் சுலபம்தான், கடினமானவை போல சித்தரிக்கப்பட்டு வைக்கின்றார்கள். அவ்வளவுதான். பார்க்கும் நபர்களிடம் எல்லாம் புலம்பாதீர்கள். உன்னை இங்கு அனுப்பி அவரிடம் புலம்பினால் மட்டுமே விடை கிடைக்கும். அவனை நினைத்தால் தப்பிக்கலாம். மனம் மயங்க மயங்க இறைவனின் திருநாமத்தை சொல்லி சொல்லி தெளிவடைய வேண்டும். இல்லை என்றால் ஆழ்ந்த மயக்கத்திற்கு சென்றுவிடும். நமக்கான வேண்டுதலை கூட நிறைவேற்ற காலம் தாழ்த்தும் இறைவன் பிறருக்காக நாம் வேண்டும் பொழுது உடனே நிறைவேற்றுவார். அவர் எதிர்பார்ப்பது நம்மிடம் எவ்வளவு கருணை இருக்கிறது என்பதை மட்டுமே. நீ பெற்ற வெற்றியை மறந்தாலும் பரவாயில்லை. நீ அடைந்த தோல்வியை மறந்தாலும் அதில் தவறில்லை. ஆனால் நீ சந்தித்த அவமானங்களை மட்டும் மறந்து விடாதே. நீ அனுபவிக்கும் எந்த வலியையும் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியும். அது அனைத்தும் காலப்போக்கில் சரியாகிவிடும். ஆனால் அவமானங்கள் தந்த வலிகளை மட்டும் என்றும் மறந்து விடாதே. யாரும் அறியாத
உனக்கு மட்டும் தெரிந்த உன் மனவலிகள் உன் இலக்குகளை அடைய உனக்கு உத்வேகத்தை தரும். நீ பயணிக்கும் பாதைகள் இருள் சூழ்ந்ததாக இருந்தால் பயந்து போய் பயணத்தை பாதியில் நிறுத்தாதே. உன் பாதையில் வெளிச்சம் தர வேறு யாராவது வருவார்கள் என்று எதிர்பார்க்காதே. உன் பாதைக்கான வெளிச்சத்தை நீயே உருவாக்கு. கடந்த காலத்தில் நீ செய்த தவறுகளை திருத்திக் கொள்ள வாழ்க்கை அனுமதிப்பதில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் உனது கடந்த காலத்தை விட சிறப்பாக வாழும் அனைத்து வாய்ப்புகளையும் உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கிறது. நீதான் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு முன்னேறுவதில் தாமதித்து கொண்டு காலத்தை வீணடிக்கின்றாய். பணம் இருந்தால் உன்னை உனக்கே தெரியாது. ஆனால் உன்னிடம் கொஞ்சமும் பணம் இல்லாவிட்டால் உன்னை யாருக்கும் தெரியாது. செல்வம்தான் உன்னை உயர்த்தும். ஆனால் அந்த செல்வம் கிடைத்துவிட்டால் அதை அனுபவிக்க நீயும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். உண்மையில் உடலை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்துக் கொள்வதே ஒரு வகை செல்வம்தான். அதனால்தான் உடலை உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். என்னால் முடியும் என்று கற்பனை செய்து பார், கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த சுவாரஸ்யத்தை நிஜமாக்க அதற்காகவும் கொஞ்சம் உன் உழைப்பை கொடு. உன் கற்பனைகள் நிஜமாக்கி கொண்டு இருப்பதை நீயே கண்கூட காண்பாய். உன் நம்பிக்கைக்கும் உன் உழைப்புக்கும் எதையும் அடையும் சக்தி இருக்கிறது என்பதை நீயே உணர்வாய். அறிவினால் வருவது மட்டுமல்ல பக்குவம், வாழ்வில் விழும் அடிகளாலும் வருவதுதான் ஆகச்சிறந்த பக்குவம். வாழ்க்கையை பற்றி நிறைய கனவு காண்கிறோம். எவரை போலவே வாழ்ந்துவிட வேண்டும் என்று நம்மை தயார் செய்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஓடிய பிறகுதான் தெரியும் நம்மை நாமே தொலைத்து விட்டோம் என்று. உங்களுக்கான அடையாளத்தை உருவாக்குங்கள். அதுதான் உங்களுக்கு நிலையானது. உங்களால் செய்ய முடியாததை நீங்கள் செய்யாமல் விட்டாலும் பரவாயில்லை. ஆனால் உங்களால் செய்ய முடிந்ததை கூட நீங்கள் செய்யாமல் விட்டால் உங்கள் வாழ்க்கை பரிதாபத்துக்குரியதாய் மாறிவிடும் என்பதை மறந்துவிடாதீர்கள். உன்னை விமர்சிப்பவனை கண்டு நீ பயந்து விடாதே. உன்னை விமர்சிப்பவன்தான் உன்னை கண்டு பயப்படுகின்றான் என்பதை தெரிந்து கொள். ஒரு வெற்றிக்கு ஒரு தோல்வியை மறக்கும் செய்யும் சக்திதான் உண்டு. ஆனால் ஒரு தோல்விக்கு பல வெற்றிகளை அடையும் சக்தி உண்டு என்பதை மறந்துவிடாதே. அவமானங்களை பொருட்படுத்தாதே. அவமானங்களை சகித்து சாதிப்பவன்தான் ஒரு நாள் எல்லோருக்கும் சிறந்த அடையாளமாக உயர்ந்து நிற்பான். வாழ்க்கையை நீங்கள் ஒரு சாத்தியமாக பார்த்தால் நீங்கள் எங்கும் சாத்தியங்களையே காண்பீர்கள். வாழ்க்கையை நீங்கள் ஒரு பிரச்சனையாக பார்த்தால் நீங்கள் திரும்பும் திசையெல்லாம் பிரச்சனைகளையே காண்பீர்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி பார்க்க போகிறீர்கள் என்பது இனி உங்கள் கையில்தான் உள்ளது. நீங்கள் ஆசைப்படும் ஒன்றை அடைவதற்காக முயற்சி செய்துவிட்டு தோற்றாலும் பரவாயில்லை. ஆனால் அதற்காக எந்த முயற்சியும் எடுக்காமல் இருப்பதுதான் மிகப்பெரிய தோல்வி. இது உங்கள் வாழ்க்கை. யார் என்ன சொல்வார்கள் என்று எதற்கும் தயங்கி நிற்காதீர்கள். உங்களுக்கு பிடித்ததை அடைய உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். நீ செய்ய போகும் செயல்கள்தான் உன்னை யார் என்று தீர்மானிக்கப் போகிறது. உன்னை தீர்மானிக்கும் அந்த செயலை தேர்ந்தெடுக்கவும் சரியாக செய்து முடிக்கவும் உன்னால் மட்டும்தான் முடியும். செய்ய முடியுமோ முடியாதோ என்று எவற்றையும் சந்தேகப்படாதே. சந்தேகப்படுவது உன்னை முயற்சி செய்ய விடாமல் உன் முயற்சிகள் அனைத்திற்கும் முட்டுக்கட்டை போட்டுவிடும் என்பதை தெரிந்து கொள். உன் ஆற்றலை வளர்த்துக்கொள். உன் தனிமனித ஆற்றல்தான் உன்னுடைய குறிக்கோளை அடைவதற்கு உன்னை தகுதிப்படுத்தும். எப்போதும் நல்லதே நடக்கும் என்று நினைத்து விடாதே. நீ கவனமாக இல்லாவிட்டால் உன் வாழ்வில் எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். எப்போதும் எச்சரிக்கையாக இரு. வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுக்கான நேரத்தை ரசித்து அனுபவிக்க மறந்து விடாதீர்கள். யாருக்காகவும் உங்கள் சந்தோஷத்தையும் நிம்மதியும் இழந்து விடாதீர்கள். தீமைகளை ஆராய்வதால் ஒரு பயனும் நிகழப்போவதில்லை. எல்லாவற்றிலும் இருக்கும் நன்மைகளை மட்டும் பாருங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே. உங்கள் வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். உங்கள் நிகழ்காலத்தில் நீங்கள் நல்ல விதமாக செயல்பட்டால் உங்கள் வருங்காலம் தன்னால் மலரும். எதிரிகளிடம் கூட பழகு, ஆனால் காரியவாதிகளிடம் ஒருபோதும் பழகாதே. அது மிகவும் ஆபத்தானது. வாழ்வில் உனக்கு வரக்கூடிய சில சிக்கல்கள் உன்னை சிதைக்க வந்தவை அல்ல, உன்னை செதுக்க வந்தவை. இந்த உலகில் முடியாது என்பது எதுவும் இல்லை. இது என்னால் முடியாது என்று நீ சொல்லும் வரை. ஆகச்சிறந்த அமிர்தம் என்பது தாகத்தின் போது வறண்ட நாக்கை நினைக்கும் முதல் சொட்டு தண்ணீர்தான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல காயங்களை அனுபவித்திருந்தால் நீங்கள் விவேகமானவராக மாற வேண்டும், காயப்பட்டவராக அல்ல. முடிவே இல்லாத போராட்டம்தான் இந்த வாழ்க்கை.
அதில் நீ நினைத்ததை முடிக்கும் வரை போராடு, அனைத்தும் வென்றுவிடலாம். தனது சிந்தனையில் தெளிவு உள்ள ஒருவனிடம் எப்போதும் அச்சம் என்பது சிறிதும் இருப்பதில்லை. அசைவும் வளர்ச்சியுமே வாழ்வின் அடையாளம் என்பதை நினைவில் வை. உங்கள் உள்ளம் சுத்தமாக இருக்கும்போது நீங்கள் காணும் அனைத்தும் களங்கமின்றி காட்சியளிக்கும் என்பதே உண்மை. உங்கள் மனதை சுத்தப்படுத்த பழகுங்கள். எப்போதும் உங்கள் மனதை நீங்கள் அதிகாரம் செய்யுங்கள். உங்கள் மனம் உங்களை அதிகாரம் செய்யும்படி அனுமதிக்காதீர்கள். உங்கள் கடந்த காலத்தை நினைத்து பார்க்க முடிவது போல, நிகழ்காலத்தை அனுபவித்து உணர்வது போல் உங்கள் வருங்காலத்தையும் நீங்கள் விரும்பும்படி உருவாக்கிட உங்களால் முடியும். அதற்காக இன்றே நீங்கள் உழைக்கத் தொடங்குங்கள். சிலவற்றில் தோற்றுவிட்டால் இனி வெல்லவே முடியாது என்று அர்த்தமாகிவிடாது. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருங்கள். எப்போதும் உங்கள் முகத்தில் சிறு புன்னகை வைத்திருங்கள். அந்த புன்னகை உங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் கையாள்வதற்கு தேவையான தைரியத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும். உறுதி இல்லாதவனுக்கு பலமாக ஒரு படையே இருந்தாலும் ஒரு பயனும் இல்லை. உறுதி கொண்டவனுக்கோ கையில் சிறு ஆயுதம் இருந்தாலே போதுமானது. உங்கள் வாழ்வின் தூண்டுகோலாக யாரை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் ஊன்றுகோலாக உங்களுக்கு நீங்கள்தான் இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை பயணத்தில் அடுத்தவர்கள் உங்களுக்கு கொடுக்கும் விமர்சனங்கள் சரியாக இருந்தால் திருத்திவிட்டு நகருங்கள். தவறாக இருந்தால் சிரித்துவிட்டு நகருங்கள். உயர்ந்த மனிதர்களோடு உன் தொடர்பை ஏற்படுத்திக்கொள். உன்னோடு இருக்கும் மனிதர்கள் யார் என்பதை பொறுத்துதான் உன் மதிப்பு உயரும். நிறைய நல்ல அனுபவங்களை அடைய முயற்சி செய். நீ அடையக்கூடிய அனுபவங்களே உன் வாழ்வை மேம்படுத்தும். புதிய புதிய திறமைகளை வளர்த்துக்கொள். பழைய பெருமைகளை பேசிக்கொண்டு இருந்தால் வாழ்வில் நீ நீண்ட தூரம் பயணிக்க முடியாது. குடும்பத்தோடு சுமூகமான உறவை ஏற்படுத்திக்கொள். இல்லையெனில் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுவாய். அது உன்னை வெற்றியை நோக்கி விரைந்தோட விடாமல் மிகப்பெரிய தடையாக வந்து நிற்கும். சரியான இடத்தில் முதலீடு செய். உன்னிடம் இருக்கும் பணத்தை மட்டுமல்ல, உன் திறமையும் உழைப்பையும் தான். மனிதர்களை சம்பாதிப்பதை விட முக்கியமானது பணத்தை சம்பாதிப்பதுதான். நீ பணம் சம்பாதிக்க தவறிவிட்டால் சில மனிதர்களை நீ இழக்க நேரிடும் என்பதே உண்மை. எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள். உன்னை சுற்றி இருக்கும் எல்லோரையும் புரிந்து கொள். இல்லையென்றால் மனநிலை சார்ந்த பிரச்சனைகளில் நீ சிக்கிக்கொள்ள நேரிடும். அது உன்னை ஒரு செயலையும் செய்ய விடாமல் முடக்கிவிடும். உன்னிடம் உள்ள பணத்தை இழந்தால் அது பெரிய இழப்பல்ல. மீண்டும் எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதித்து விடலாம். ஆனால் உடல் நலத்தை இழந்தால் அது ஒரு இழப்பு. அடிப்படை குணத்தை இழந்தால் அது பேரிழப்பு. யாருக்காகவும் உங்கள் அடிப்படை குணத்தை மாற்றிக்கொள்ளாதீர்கள். ஒரு மனிதன் தைரியத்தை விட எந்த இலக்கும் பெரிதல்ல. தனது இலக்குக்காக தைரியமாக போராடாதவன் மட்டும்தான் இங்கே பெரும்பாலும் தோற்கடிக்கப்படுகின்றான். பேராசைகள் உன் புத்தியை மறைக்கும் போதுதான் உன் அறிவு வேலை செய்யாமல் போகிறது என்பதை தெரிந்து கொள். பிறர் விரிக்கும் பேராசை வலைக்குள் சிக்கிவிடாமல் எப்போதும் கவனமாக இருங்கள். முடிந்து போன நொடியை விட அடுத்த நொடியை இன்னும் சிறப்பாக்க முயற்சி செய்தால் போதும். உன் வாழ்க்கை வளமாக சிறப்பானதாக மாறும். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டுமென்றால் அடுத்தவர் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள். உங்கள் மீது மட்டும் முழு நம்பிக்கை வையுங்கள். உங்கள் மீது நீங்கள் வைக்கும் நம்பிக்கையே உங்களை சாதிக்க வைக்கும். எதையும் தொடங்கும் போது இன்னும் கடக்க வேண்டிய தூரம் எவ்வளவு இருக்கிறது என்று பார்க்காதே. லட்சியத்தை மட்டும் பார். எந்த தூரமும் உன்னை ஒன்றும் செய்துவிடாது. வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைவது என்பது விமானத்தில் பறந்து செல்வது போன்றதல்ல. நீ சந்திக்கும் அவமானங்களை கடந்து செல்வதே. எல்லாவற்றையும் கடந்து வாழ பழகுங்கள். வாழ்க்கை உங்கள் வசமாகும். உன்னை வெறுக்கின்ற கண்கள் வேடிக்கை பார்க்கட்டும். நீ தனித்து நின்றாலும் தனித்துவமாக நில். நீ எப்போதும் நீயாகவே இரு. உனக்கான தனித்துவம்தான் உன் அடையாளம். உங்களுக்கு சௌகரியமாக இருக்கிறது என்பதற்காக நீங்கள் இப்போது இருக்கும் நிலையிலேயே இருந்து விடாமல் தைரியமாக புதிய விஷயங்களை நோக்கி முன்னேறுங்கள். உங்கள் வருகைக்காகத்தான் பல வெற்றிகளும் காத்து கொண்டிருக்கிறது. ஈசனின் திருவடியை சொர்க்கம் என்று நினைப்பவர்களுக்கு சோதனைகள் எது வந்தாலும் தாங்கி பிடிக்க அவனே வருவான். துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வி இல்லை. நிம்மதியாக இரு. அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும். உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும். ஆறுதல் சொல்ல இங்கு ஆள் இல்லை.
ஆனால் குறை சொல்ல நிறைய பேர் இருக்கின்றார்கள். உண்மையாக இருப்பது நீ ஒருவர்தான் மட்டும் இறைவா. நினைத்தது எதுவும் நடக்கவில்லை என்று வருத்தம் கொள்ளாதே. அது நல்லது என்றால் காலம் நேரம் வந்துவிட்டால் கட்டாயம் நடக்கும். எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே. அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார். நேர்மைக்கு என்றுமே மரணம் இல்லை. ஆற்றில் வெள்ளம் வந்து சென்றால்தான் ஆறு சுத்தமாகும். அதுபோல உன் வாழ்க்கையில் துன்பங்களை கடந்து சென்ற பிறகுதான் மனது தெளிவாகும். தனியே நின்ற போதிலும் தன்னம்பிக்கையோடு நிற்க கற்றுக் கொடுத்தவர் என் அப்பன். கோவிலுக்கு வந்து உன் திருமுகத்தை பார்த்தால் போதும் அப்பா, மனதிற்குள் ஒரு ஆனந்தமும் மன நிம்மதியும் கிடைக்குதப்பா. 1000 கடவுள்கள் இருந்தாலும் என் கடவுள் நீதான் இறைவா. தொடர்ந்து முயற்சி செய். எதுவும் தாமதமாகி விடவில்லை. இந்த நொடி ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும். வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று, உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்து கொள்வது. செய்வதை துணிந்து செய். அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை வாழப்போவது இல்லை. உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவப்போவதும் இல்லை. பிறகு ஏன் அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று யோசிக்கின்றாய்? சர்க்கரையை விரும்பி சாப்பிட்டாலும் சரி, வெறுப்புடன் சாப்பிட்டாலும் சரி, அது இனிக்கத்தான் செய்யும். அதுபோல் கடவுளை விரும்பி போற்றினாலும் சரி அல்லது வெறுத்து ஒதுக்கினாலும் சரி, அவர் உன்னை கைவிடுவதே இல்லை. சில வேளையில் துன்பம் வரலாம், அது நிரந்தரமாகாது. எல்லாம் நன்மைக்கே என்று நம்புங்கள். நம்பிக்கை வையுங்கள் ஈசன் மீது. யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்தி கொள்ளாதே. உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிபோக்கர்தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துணையாக நிற்பது ஈசன் மட்டும்தான். எல்லா ஆபத்திலும் துன்பத்திலும் இருந்து நீ முழுமையாக காக்கப்படுவாய். இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி. தேவைக்கு மேலே பொருளும் திறமைக்கு மேலே புகழும் கிடைத்துவிட்டால் பார்வையில் படுவதெல்லாம் சாதாரணமாக தோன்றும். உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு. அதுவும் ஒரு வகை வெற்றிதான். நான் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் இரவு பகலாக பாதுகாத்து கொண்டுதான் இருக்கின்றேன். என்னை மீறி எந்த தீங்கும் உன் குடும்பத்தை நெருங்காது. என்னை முழு மனதோடு நம்பு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ என்னை நினைத்தாலே போதும், ஓடி வருவேன். உனக்கு வேண்டியதை தருவேன். கவலைப்படாதே. வருங்காலம் சிறப்பாக அமைய வருமுன்னே காப்பதே சிறந்தது. சிந்தித்து செயலாற்றுங்கள். உனக்கு பிடித்த பொருளை நீ அடைய எண்ணிக்கொண்டே இருக்கின்றாய். சிறிது காலம் காத்திரு. உனக்கானது உன்னை வந்து அடையும். எதுவாகினும் ஏற்றுக்கொள்ள பழகு. அதன் பிறகு உனக்கு அனைத்தும் வெற்றியாகவே அமையும். வாழ்க்கையில் ஒரு சில இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க நேரிடும். அச்சமயத்தில் பயப்படாதே. பயப்படாமல் முடிவு எடு. நான் உன்னுடன் இருக்கின்றேன். தனித்து இருப்பவர்களை எப்போதும் அலட்சியம் செய்யாதீர்கள். அவர்களை ஆண்டவன் தன் சொந்த பாதுகாவலில் காத்து நிற்பான். அதாவது மனிதர்கள் கைவிட்டால் படைத்தவன் துணை நிற்க தயாராகி விடுவான். அளவுக்கு மீறிய பொறுமை கூட சில சமயங்களில் மடத்தனமாகிவிடும். அதனால் முடிந்தவரை பொறுமை கொள். முடியாத பட்சத்தில் துணிந்து நில். அதில் தவறு ஏதும் இல்லை. இன்னொருவரின் சொல் கேட்டு உன்னை ஒருவர் ஒதுக்கினால் விட்டுவிடுங்கள். அப்படிப்பட்டவரின் அன்பில் ஒருபோதும் நேர்மையோ உண்மையோ இருக்காது. வலிகளுடன் தொடர்ந்தால்தான் வாழ்க்கை எவ்வளவு வலிமையானது என்று உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொள்ள முடியும். வலிகளை சிரித்துக்கொண்டே ஏற்றுக்கொள். அது இன்னும் உன்னை வலிமை படைத்தவனாக உலகிற்கு அறிமுகப்படுத்தும். இருக்கும் வரை நன்மை செய். இறந்த பின் உன் உடல் மட்டும்தான் போகும். உயிர் நீ செய்த நன்மையில் வாழும். நீ வாழ்வில் அனைத்தையும் இழந்து கொண்டே இருக்கின்றாய் என்பது போல் உணரும் பொழுது மரங்களை பார்த்து கற்றுக்கொள். என்னதான் அதன் இலைகள் ஒவ்வொரு வருடமும் முதிர்ந்தாலும் அவைகள் வருந்தாமல் அதன் துளிர்காலம் என்னும் எதிர்காலம் வரும் வரை காத்திருக்கும். மரணம் உன்னை விட பெரியதுதான். ஆனால் அது உன்னை ஒரு முறைதான் ஜெயிக்க முடியும். ஆனால் நீ வாழும் ஒவ்வொரு நொடியும் மரணத்தை ஜெயித்து கொண்டே இருக்கின்றாய் என்பதை மறந்து விடாதே. மனிதர்கள் மாறுவதில் வியப்படையாதே. வெளிச்சத்திற்கு ஏற்ப உன்னுடைய நிழலே திசை மாறிதானே விழுகிறது. உன்னை அதிகம் நேசிப்பவர்களின் மனதை நோகடிக்காதே.
பிறகு அவர்களின் மௌனமே உனக்கு தண்டனையாகிவிடும். உனக்காக யாரும் இல்லை என நினைத்து வருந்துவதை விட அவர்கள் உனக்கானவர்கள் அல்ல என நினைத்து கடந்து செல். உன் பாதையில் உனக்கானவர்கள் காத்திருக்கின்றார்கள். கவலைப்படாதே என்பது சிறந்த ஆறுதல்தான். ஆனால் எது நடந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன் என்பதுதான் மிக சிறந்த ஆறுதல். பசித்தவனுக்கு உணவு கொடுப்பது உலகில் உள்ள அனைத்து கோவில்களுக்கும் செல்வதற்கு சமம். முயற்சி ஒன்றை மட்டும் நீங்கள் கைவிடாத வரை நீங்கள் 1000 முறை தோல்வி அடைந்தாலும் அடுத்ததாக நீங்கள் வெற்றி அடையப் போவது நிச்சயம். ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஒரு பகுதிதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மாற்றங்கள் நிகழ்ந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். மனம் உடைந்து விடாதீர்கள். இது உன் வாழ்க்கை. உன் வாழ்க்கையை செதுக்கும் உளியை நீ உன் கையில் தான் வைத்துக் கொள்ள வேண்டும். உனக்கான உளியை மற்றவர்கள் கையில் கொடுத்தால் அவர்கள் விரும்பியதை தான் சிலையாக செதுக்குவார்கள். உனக்கான உளியை உன் கையில் எடுத்து உன் உள்ளம் விரும்பிய சிலையை செதுக்கு. உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி அமைந்திடும். நீங்கள் பல நேரங்களில் தோற்றுவிட காரணம் நீங்கள் செய்ய இருக்கும் காரியத்தை பற்றி பலரிடம் ஆலோசனை கேட்பதுதான். நீங்கள் செய்ய இருப்பதை செய்து முடிக்கும் வரை ரகசியமாக வைத்திருங்கள். உங்களுக்கு சரி என்று பட்டதை நேர்த்தியாகவும் நம்பிக்கையுடனும் செய்யுங்கள். உங்கள் திட்டங்கள் எல்லோரிடமும் சொல்வதுதான் உங்கள் தோல்விகளுக்கான மிக பெரிய காரணம் என்பதை உணருங்கள். வாழ்வில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். இறைவன் எப்போதும் உங்களுக்குள் இருக்கின்றார். ஏதோ ஒரு வழியில் உங்களை காப்பாற்றுவார் அல்லது ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுப்பார். நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார் என்பதை நம்புங்கள். நீங்கள் செய்யும் வேலையை பற்றி ஒருபோதும் வெட்கப்பட வேண்டாம். மக்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பது முக்கியமல்ல. ஏனென்றால் உங்களுக்கு இந்த சமூகத்திற்கு பதில் அளிப்பதை விட உங்கள் அன்பான குடும்பத்தை கவனித்துக் கொள்ள வேண்டிய மிக பெரிய கடமை இருக்கிறது. நீங்கள் நொடிந்து போய் நிற்கதியாய் நிற்கும் போது உங்களை பார்த்து கேலி கிண்டல் செய்த யாரும் உங்களுக்கு வந்து உதவப் போவதில்லை என்பதை மட்டும் நினைவில் வைத்து செயல்படுங்கள். எனக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்லாதீர்கள். பிரச்சனை என்று சொன்னாலே கவலையும் பயமும் கட்டாயம் வரும். எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக வரும். சிரிக்க வைப்பது அழகுதான். அதைவிட அழகு யாரையும் கண்ணீர் சிந்த விடாமல் பார்த்து கொள்வது. நீ நல்லவன் என்பதால் உன்னை யாரும் ஏமாற்ற மாட்டார்கள் என நினைப்பது நீ சைவம் என்பதால் சிங்கம் உன்னை சாப்பிடாது என நம்புவதற்கு சமம். நம்பிக்கையை விட நல்ல நண்பன் இல்லை. சிந்தனையை விட சிறந்த ஆசிரியர் இல்லை. வீசுகின்ற வாசனையை பொறுத்துதான் மலர்கள் மதிக்கப்படுகின்றன. பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்துதான் மனிதர்கள் மதிக்கப்படுகின்றார்கள். பணம் இருந்தால் உன்னை உனக்கே தெரியாது. பணம் இல்லாவிட்டால் உன்னை யாருக்கும் தெரியாது. எல்லா மனிதர்களையும் நம்புவது ஆபத்து. அதற்காக ஒருவரையும் நம்பாமல் இருப்பது பேராபத்து. நினைத்தபடியெல்லாம் வாழ்வதை விட நிம்மதியாக வாழ்வதே சிறந்தது. நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவது இல்லை. நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகிறது. வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் மாறட்டும். நம் எண்ணங்கள் அடுத்தவரை காயப்படுத்தாமல் இருந்தாலே போதும். அதுவும் இதுவும் எதுவும் கடந்து போகும். உன் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் சவால்கள் வரும். ஆனால் என் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். நான் உன்னை ஒரு நொடியும் தனியாக விட மாட்டேன். உன் வாழ்க்கையில் எனது அருள் ஒரு தீபமாக ஒளித்து அனைத்து இருட்டையும் விலக்கி உனக்கு எளிய பாதையை அளிக்கும். உன் கஷ்டங்களை நான் என் கரங்களில் ஏந்தி உன்னை வலிமையுடன் முன்னேறச் செய்வேன். எந்த இடத்தில் நீயே மூச்சு விட முடியாமல் சோர்ந்து போகின்றாயோ அங்கே நான் உன்னை காப்பாற்றும் காற்றாக வந்து உனக்கு புத்துயிர் அளிப்பேன். உன் நட்பில் யாரும் இல்லையே என நினைத்துக் கொள்ளாதே. நான் உன் நட்பாக உறவாக பாதுகாக்க என்றும் இருக்கின்றேன் மகனே. உனது வாழ்க்கையில் உயர்வை காண விரும்புகின்றாயானால் என் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படு. உன் நெஞ்சில் எனது பக்தியால் உருவாகும் தன்னம்பிக்கை தான் உன்னை வெற்றியின் உச்சத்துக்கு கொண்டு செல்லும். உனது செயல்கள் அறத்தால் நிரம்பி இருக்கட்டும். என் அருள் உன்னை அனைத்திலும் காப்பாற்றும். சிந்திக்காதே மகனே. நீ செய்த எந்த சிறிய நல்ல செயலாக இருந்தாலும் அது உன் வாழ்க்கையை செழிக்கச் செய்யும். என் மீது நம்பிக்கை வைத்து உன் பிரச்சனைகளை என்னிடம் ஒப்படைத்து விடு. நான் உனக்காக அனைத்தையும் தீர்ப்பேன். உன் வாழ்க்கையில் எல்லா துயரங்களையும் தீர்த்து வைப்பேன். என் அருளில் நீடித்த நிம்மதியை காண்பாய் மகனே. உலகமே உன்னை சோதிக்கலாம். ஆனால் நான் உன் எல்லா சோதனைகளிலும் இருந்து வெற்றி பெற வைப்பேன். நீ என் மீது நம்பிக்கையுடன் இருந்தால்
உன் வாழ்க்கையில் முடியாதது எதுவுமே இல்லை மகனே. உன் நெஞ்சில் கவலை இருக்க வேண்டாம். என் அருளால் உன் பாதைகள் அனைத்தும் துன்பமின்றி சென்றுவிடும். உன் கையை பிடித்து நான் அழைத்துச் செல்கின்றேன். நீ பக்தியால் என் கையை பிடித்துக்கொள். நான் உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையை இனிமையாக மாற்றுவேன். உங்களின் வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மாற்ற நான் இருக்கின்றேன். என் அருள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நற்செயலிலும் இருக்கும். என்னை நினைத்து நம்பிக்கையுடன் இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்களை பெறுவீர்கள். நான் உங்களை காக்கின்றேன், உங்களுக்கு துணையாக இருக்கின்றேன். கவலைப்படாதே மகனே. எனது அருள் உங்கள் வாழ்க்கையில் ஒளிவர வைக்கும். என்னுடைய பெயரை நினைத்து என்னுடன் இணைந்திருங்கள். உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எவ்வளவாக இருந்தாலும் அவற்றுக்கு தீர்வுகளை வழங்குவேன். உங்கள் மனதை நிம்மதி கொள்ளுங்கள். உங்கள் பிரார்த்தனைகளை என் முன்பே வைத்தால் நான் எப்போதும் உங்களை காப்பாற்றுவேன். உங்கள் துன்பங்களை நான் உணர்கின்றேன். அவற்றை நீக்கி உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் நிரப்புவேன். நான் எப்போதும் உங்களுடன் இருக்கின்றேன். உங்கள் பாதையில் எவ்வளவோ சவால்கள் வந்தாலும் என் அருள் உங்களை வழிநடத்தி அனைத்தையும் கடக்க வைக்கும். என்னை நினைத்து நம்பிக்கையுடன் இருங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். நான் உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து உங்களுக்கு சிறந்த வாழ்வை வழங்குவேன். நம்பிக்கையுடன் என்னிடம் வரும் எல்லோருக்கும் எனது அருள் எப்போதும் உங்களுடன் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நான் எப்போதும் ஒரு உன்னத சக்தியாக இருப்பேன். உங்கள் துயரங்களை நான் உணர்கின்றேன். அவற்றை நீக்கி உங்கள் மனதை அமைதியாக்கச் செய்ய நான் உங்களை வழிநடத்துவேன். என்னை நம்பி என்னிடம் கஷ்டங்களை கூறுபவர்கள் எந்த நேரத்திலும் என் அருளை பெறுவார்கள். நீங்கள் என்னை எதிர்நோக்கி நான் உங்கள் கஷ்டங்களை அணுகிய போது எனது அருள் உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய வழியில் மாற்றும். நான் உங்களுடன் உள்ளேன். உங்கள் உடல் நலங்களை பாதுகாப்பேன். என் அருளால் உங்கள் வாழ்வு நிம்மதி மற்றும் மகிழ்ச்சியுடன் நிரம்பும். மகனே, உன் அப்பன் சிவன் நான் உன்னுடன் இருக்கின்றேன். எதையும் நினைத்து கவலை கொள்ளாதே. உன் கஷ்டங்களையும் உன் உடல் ஆரோக்கியத்தையும் உன் பொருளாதார தேவைகளையும் நான் பூர்த்தி செய்வேன். உன் வாழ்க்கையை முன்னேற்ற நான் உன்னை வழிநடத்துவேன். என் அருள் உன் வாழ்வில் மகிழ்ச்சியையும் அமைதியும் கொண்டு வரும். எப்போதும் என்னை நினைத்து நம்பிக்கையுடன் இரு. உன் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து உனக்கு ஒரு புதிய வாழ்வை வழங்குவேன். உன் வாழ்வில் ஒவ்வொரு பயணத்திலும் உன்னை மேலே எழுப்பி உன் பாதையை எளிதாக்க நான் உன்னை வழிநடத்துவேன். உன் மனதிற்கு ஆறுதல் தர உன் வாழ்வில் மகிழ்ச்சியையும் அமைதியும் தருவேன். என்னை நினைத்து நம்பிக்கையுடன் இரு. நான் உனது அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து உன் வாழ்க்கையை முன்னேற்றுவேன். எந்த நேரத்திலும் எந்த ஒரு கஷ்டத்திலும் என் அருள் உன்னுடன் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும்.